ஒரு கோழி விற்கும் வியாபாரியின் பேராசையால் அவனுக்கு நடந்த விபரீதத்தை பற்றியும் அதிலிருந்து அவன் எவ்வாறு திருந்துகிறான் என்பதை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம். அங்குள்ள சந்தையில் நிறைய கடைகள் இருந்தன. தினமும் போல வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. சந்தையின் ஒரு ஓரத்தில் கோழி வியாபாரி தனது கோழிகளை விற்று கொண்டிருந்தான். கோழி வியாபாரி புத்திசாலி, ஆனால் அதைவிட அவன் பேராசை பிடித்தவன். பேராசை இருந்தால் என்ன நடக்கும்? அவனது கோழிகளை அதிக விலை வைத்து விற்றான். வாங்க, ஒரு கோழி 1000 ரூபாய் தான், வந்து வாங்கிட்டு போங்க. என்ன இது? ஒரு கோழிக்கு இவ்வளவு விலையா? நம்மால வாங்க முடியாது. இந்த கோழி சாதாரண கோழி இல்ல. இதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு தான் இது ஏன் இவ்வளவு விலைன்னு புரியும். இவனோட விலை ரொம்ப அதிகம், வாங்காம போயிடலாம். என்னடா இது, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. விலைய மட்டும் குறைக்க கூடாது, வேற ஏதாவது வழி இருந்தால் யோசிப்போம். சரி, ஒரு நல்ல தந்திரமா போடணும், அப்போதான் வியாபாரம் நடக்கும். வாங்க மக்களே, வாங்க. இந்த கோழி ரொம்ப ஸ்பெஷலான கோழி. இதுக்கு நான் மூலிகைகளை உணவா கொடுத்து வளர்த்திருக்கேன். அதனால இது ரொம்ப ஸ்பெஷலான கோழி. இந்த கோழியை சாப்பிட்டா மூட்டு வலி, உடம்பு வலி, காய்ச்சல், தலைவலி எல்லாம் சரியாயிடும். இவன் சொல்ற மாதிரி இந்த கோழி எல்லா நோயையும் சரி பண்ணுமா? நம்பவே முடியலையே. என்னை நம்புங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படின்னா எனக்கு ஒரு கோழி கொடுங்க, நோய் குணமான சரிதான். பணத்தை கொடு, கோழியை எடு. எனக்கும் ஒரு கோழி கொடுங்க. ஆஹா, என்னோட தந்திரம் நல்லா வேலை செய்யுதே. இதனை கவனித்துக் கொண்டிருந்த முதியவர் ஒருவர், இவன் மக்களை ஏமாற்றுகிறான், அதனால் இவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். இவனை நிறுத்தணும், இல்லனா மக்கள் எல்லோரையும் நல்லா ஏமாத்திடுவான். யார் இந்த தாத்தா? என்ன சொல்ல வரார்? மக்களே ஒரு நிமிஷம் எல்லோரும் கேளுங்க. மக்களே ஒரு நிமிஷம் எல்லோரும் கேளுங்க. நான் போன வாரம்தான் இவரிடமிருந்து ஒரு கோழி வாங்கினேன். இவர் கூறுவது அத்தனையும் உண்மைதான். என்னுடைய நீண்ட நாள் முட்டி வலி சரியா போயிருச்சு. இது ஒரு சிறந்த மருந்து தான். ஆமாம் ஆமாம், இவர்தான் வாங்கினார். அப்படின்னா இவர் சொல்றது எல்லாம் உண்மைதான் போல. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கோழிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் முடியெல்லாம் கொட்டிடுச்சு, தோளெல்லாம் சுருங்கி போயிருச்சு, உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, பலவீனமாக ஆயிடுச்சு. 30 வயசு இளைஞனாக இருந்த நான் இப்ப 80 வயசு முதியவன் ஆயிட்டேன். இப்போ என்னால கோழிய மட்டும் இல்ல, எதையும் சாப்பிடவே முடியல. ஐயோ, இது பயங்கரமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவருடைய மூலிகை மருந்து சாப்பிட்டு வளர்ந்த கோழிகள் தான். அதனால இதை யாரும் வாங்காதீங்க, உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். நீ எங்க எல்லாத்தையும் பொய் சொல்லி ஏமாத்திட்ட. எங்களோட பணத்தை எல்லாம் ஒழுங்காக திருப்பிக் கொடு. அடக்கடவுளே, நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. நான் உண்மைய சொல்லிடுறேன். என்னோட பேராசைனாலதான் இந்த கோழிக்கு மூலிகை மருந்து கொடுத்தேன், போய் சொன்னேன். ஆனா உண்மையில அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இவன் அவனது தப்பை ஒத்துக்கொண்டான். அதுவரையில் நல்லது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். உண்மையிலேயே நான் ஒன்றும் 30 வயது இளைஞன் அல்ல, நான் ஒரு 80 வயது முதியவன் தான். இவனோட பொய்யான திட்டத்தை வெளிக்கொண்டு வரதான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆடுவேன். ஆசை பெருநஷ்டம் என்பதை உணர். இனி நேர்மையாதான் வியாபாரம் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.